இன்னைக்கு எவ்வளவு அமைதியா இருக்குல்ல? அந்த குண்டு பையன் காளியா கூட எந்த அட்டகாசமும் பண்ணல. அப்படி இல்ல கிடையாது, அவன் கண்டிப்பா பண்ணுவான். ஏன்னா அது தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரத்துல பாருங்க, காளியாவே இங்க வருவான். வந்து என்ன பண்ணுவான்? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பிக்னிக்க கொண்டாடலாம் தலைவா. நாம பிக்னிக் கொண்டாடுறத பத்தி தெரிஞ்சதுன்னா பீமு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டொமக் பர்னிங்ல பொங்கி எழுவாங்க இல்லையா டோலு போலு? டோலு போலு, லட்டுவை கொண்டு வாங்க. லட்டு எங்க இருக்கு? என்ன நீங்க ரெண்டு பேரும் லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல தலைவா. இத யாரு தூக்கி போங்க. தலைவா, அங்க யாரோ இருக்காங்க. காளியா கிட்ட இருந்து லட்டுவை யாராலையும் திருட முடியாது. இது யாரு? இது கங்காரு. தலைவா, தலைவா காப்பாத்துங்க. இது நம்ம டோலு போலுவ வேலைக்காரங்க மாதிரி நடத்தக்கூடாது. அமைதியாரு, இல்லனா இந்த கங்காரு சாதுவா தெரியுது. போதும், நிறுத்திக்கோ கங்காரு. இங்க பாருங்க, இதுக்கு கால்ல அடிபட்டிருக்கு. பாவம், கால் அடிபட்டதால அதால சாப்பாடு தேட முடியல. அதனாலதான் டோலு போலுவ தூக்கிட்டு வந்திருக்கு. அவங்கள சாப்பிடுறதுக்கா? நீங்க எல்லாம் யாரு?
எதுக்கு அத்ராக்ஷுக்கு போக விரும்புறீங்க? என் பேரு பீம், இவன் என் நண்பன் கிருஷ்ணா. இது ராஜு, சுட்கி, ஜக்கு, காளியா, அப்புறம் டோலு போலு. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். நான் சொல்றேன், அதாவது ஜிம்பாராங்கிற ஒரு ராஜா கிட்ட அத்ரக்ஷோடைய சாவி கிடைச்சிருக்கு. அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நாங்க அத்ரக்ஷ்க்கு போக நினைக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற கதவை எப்படி நாசம் பண்றதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. இதுவரைக்கும் யாருமே அவனை பார்த்தது இல்லைன்னு தான் நாங்க கேள்விப்பட்டோம். அத்ராக்ஷோட கதவு கண்ணுக்கு தெரியும், ஆனா பகல் நேரத்துல எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, அப்பதான் தெரியும். அரக்கர்களோட காட்டுக்கு சைத்தானோட சாபத்துல இருந்து விமோசனம் கிடைச்சாச்சா? கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து வியோம் மலைக்கு தான் போகணும். ம்ம். ம்ம். உங்க ரெக்கைகள் எப்படி எரிஞ்சு போச்சு? பகல் நேரத்துலயும் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நடக்கணும்னா சூரியனை நாம மறைச்சிடணும். ஆனா வியோம் மலையில சூரிய கிரகணமே வர்றது கிடையாது. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இறக்கைகளை வச்சு சூரியனை மறைக்க பார்த்தோம். அதனாலதான் இந்த தண்டனை கிடைச்சது. யார்கிட்ட அத்ராக்ஷுடைய சாவி இருக்கோ அவங்க கிட்டதான் வியோம் மலையில சூரிய கிரகணத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கும். இப்ப அத்ரக்ஷோட சாவி ஜிம்பாரா கிட்ட இருக்கு. டோனி பாபா, தூணி பாபா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் சொன்ன விஷயத்த பீம் கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு நன்றி கிருஷ்ணா. என்ன பத்தி கவலைப்படாத பீம். ஜிம்பாராவை எப்படி தடுக்கிறதுன்னு நீ முதல்ல யோசி, அதான் முக்கியம். அவன் நாளைக்கு காலையிலேயே சாவியை எடுத்துக்கிட்டு இங்க வந்துடுவான். என் கப்பல் மொத்தமா பாழாயிடுச்சு. என்னோட மொத்த வீரர்களும் அழிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். ஜிம்பாரா எப்பவுமே தோக்க மாட்டான். அத்ரக்ஷோட சாவி இன்னும் என் கையில தான் இருக்கு. ஷைத்தான் அளித்த தீய சக்தியால் கொடுகோலாட்சி புரிவானே ஜிம்பாராவுக்கு சாவி கிடைத்தால் சர்வநாசம் விளைவிப்பானே சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் ஜிம்பாரா சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் ஜிம்பாரா இதோ நான் வரேன். சைத்தானை விடுவிக்கிறதுக்காக நான் வந்துகிட்டே இருக்கேன். எல்லாரும் மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நடக்க போற தாக்குதலுக்கு தயாராருங்க. நீங்க ஜிம்பாராவுடைய வீரர்களை இங்கேயே தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா வியோம் மலைக்கு மேல நாங்க வெறும் ஜிம்பாராவை மட்டும்தான் தடுக்க வேண்டி இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, எங்க எல்லாரோட குறியும் ஒருபோதும் தப்பவே தப்பாது. எல்லாரும் தயார் நிலையில நில்லுங்க. ஜிம்பாராவோட சேனைகளை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழிக்கணும். நாளைக்கு நாம நமக்காக இல்ல, இந்த உலகத்துக்காக ஒன்னா சேர்ந்து போராட போறோம். வெற்றி நமக்கு! வெற்றி